நேற்று ஒரு நாள் வீடியோ போடல. நிறைய பேருக்கு கொம்பு முடஞ்சி கொழுந்து விட்டு எரிஞ்சு ஆடுது போல இருக்கு. எல்லாருக்கும் முதல்ல குட் மார்னிங் மக்களே. எனக்கு கொஞ்சம் தொண்டை உடம்பு சரியில்லை. அது இல்லாமல் நேற்று ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஃபேமிலிலாம். அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. அப்புறம் நிறைய பேர் வந்து அக்கா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், அது உண்மைதான். அதையும் தாண்டி கழித்தீங்க ரெடியாக இரு. கழித்தீங்க ரெடியாக இரு. அடுத்து நீ தான். புரியல. இவ்வளோ தூரம் பேச தெரிஞ்சு எனக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? ஒரு கமாண்டு தானே, அப்படியே போட்டு போகிற போக்கில் என்ன ஆகிட போகுது, போட்டு போவோன்னு போட்டு போயினுக்கிறீங்களான்னு நான் எனக்கு புரியல. அறிவு கட்ட மானங்கட்ட ஈனங்கட்ட பிறவிங்களா? உங்களை தான் கேட்குறேன். நான் வந்து லவுட் ஸ்பீக்கரு, நீ சோறு தான் திங்கிறியா இல்லை சோத்தை விட்டு பிய திங்கிறியா? நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன். ஒரு ஆளை வந்து டார்கெட் பண்ணுற, நேருக்கு நேரு மோதுறேன்னா அவங்க பார்க்குற மாதிரி போடணும். புரியுதா? நான் உனக்கு ஒரு வீடியோ போட்டதுக்குன்னு என்னை பிளாக் பண்ணிவிட்டு ஓடிவிட்டேன். நீ அதோட சூத்தை சாத்தின்னு இருக்கணுமா இல்லையா? அசிங்கமாக பேசுகிறேன்னு தப்பா எடுத்துக்காத மக்கள். எனக்கு வெறியாகுது. என்னை பிளாக் பண்ணிட்டு, என் 2 ஐடியும் பிளாக் பண்ணிட்டு ஏதோ ஒரு இது எடுத்து போட்டு வச்சுக்குது. ஏதோ ஒரு இது கிடையாது. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணேன். ஒரு யூடியூப் சேனலில் நிறைய யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்திருக்கேன், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். என்ன அப்போது ஒரு சின்ன இஷ்யூவால் கேமரா வந்து போலீஸ்காரங்க வாங்கி போயிட்டாங்க. அந்த ஸ்டேஷனரி நான் வாங்கி வந்திருப்பேன். அதில் ஒரு வீடியோ ஒன்றவன் எடுத்துகிட்டு நீங்கள் ஆபாசமாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன். அது ஒரு வீடியோ ஒன்று இப்போ எடுத்து போட்டு ட்ரெண்டிங் பண்ணி விட்டுறாங்க. எனக்கு ட்ரெண்டிங் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. இதை போட்டு இதெல்லாம் எதுக்குடா என் கண்ணில் படுற மாதிரி அனுப்புறேன். இன்னும் ரொம்ப யோக்கியக்காரி தான். நீ ரொம்ப யோக்கியக்காரி. அதனால தானே என்னை பிளாக் பண்ணிவிட்டு அது உன் கண்ணில் பட்டுச்சுனே தள்ளி விட்டு போக வேண்டியதானே. நாயை சொறி பிடிச்ச நாயை, மோரக்கட்டை பார்த்தா சொறி பிடிச்ச மாதிரி தாங்குது. உனக்கு தேவையில்லாத கதனா நீ தள்ளி விட்டு போக வேண்டியதானே. அதை எடுத்து ஸ்டோரியை போட்டுட்டு என்னை பிளாக் பண்ணி விட்டு எதுக்கு போட்டு வச்சுக்கிறப்போ